தொண்டர்களுக்குரிய உரிமையை தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தினுடைய நாடி நரம்பு ரத்த ஓட்டங்கள் என்று இருந்த நிலையை இன்றைக்கு மிராஸ்தார்கள், விட்டாதாரர்கள், ஜமீன்தார்கள் பணங்களை குவித்து வைத்திருக்கிறவர்கள் தான் பொதுச் செயலாளராக இருக்க முடியும் என்பதுதான் நம்முடைய ஒரு இலக்கை நான் சொல்லிவிட்டேன். அதில் உற்று கட்டமைப்பு வசதிகளை எப்படி இன்னும் 10 தினங்களுக்குள் முடித்து தர வேண்டும் என்ற செய்தியும் நம்முடைய அருமை தொண்டர்களும் கழகத்துடைய பொறுப்பாளர்களும் நான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த நிலைமை உறுதியாக கட்டமைப்புகளை அமைத்து எந்த தேர்தல் வந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, நம்மளை எதிர்த்து யாராலும் வெல்ல முடியாது என்ற நிலை தமிழகத்தில் உருவாகும். இன்றைக்கு நிலைமையெல்லாம் படிப்படியாக மாறி நாங்கள் ஒரு 18-19 மாதம் போயிட்டு வந்துட்டோம். மற்ற மாதங்கள் அப்படி தொடர்ந்து போகிறோம். தொண்டர்கள் அனைவரும் ஒன்றை எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு வெகுஜன விரோதியாகிவிட்டார். பொதுமக்களும் அவரை விரும்புவதில்லை, கட்சி தொண்டர்களும் அவரை விரும்புவதில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய நடைமுறை பாவனம் உரைகளுக்கு நீ எப்படி சம்பாதிக்கலாம் அது பற்றி இருக்கு. இந்த நிலையிலிருந்து மாறுபட்டு கழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதன் யுத்தம் தான் இன்றைக்கு இப்பொழுது நாம் தொடங்கியிருக்கின்ற யுத்தம். இந்த யுத்தம் நான் பழனிசாமி ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். பழனிசாமி அவர்களே, நீங்களாகவே பொதுச் செயலாளர் என்ற பதவி புரட்சி தலைவருக்கு மாறுபட்டு, அவருடைய சித்தாந்தத்திற்கு மாறுபட்டு, அவருடைய கொள்கை கோட்பாடுக்கு மாறுபட்டு சாதாரண தொண்டர் கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு வர முடியும் என்ற நிலையை மாற்றி அதை கவலைகள் செய்திருக்கின்ற சூழலை எந்த தொண்டரும் ஏற்கவில்லை. நீங்களாகவே ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு தொண்டரும் 1.5 கோடி தொண்டரும் உங்களை தூக்கி எறிவார்கள் என்ற பதவியை